ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோகா கல்யாணத்துல நம்ம தாத்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவ கூப்பிட்டு, "சூர்யா, இனிமேல் இந்த சொத்துக்கு எல்லாமே வாரிசு நீ தான். உன்ன தவிர வேற யாருக்கும் இதுல உரிமை கிடையாது. ஏன்னா, என்னுடைய மான மரியாதை மட்டும் இல்ல, நம்ம சொத்து எல்லாத்தையுமே வந்து நீ நல்ல முறையில காப்பாத்தி குடுத்துருக்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து சூர்யா கேட்குறாரு, "வேணாம் தாத்தா, அப்படி ஒண்ணும் அவசரப்படாதீங்க நீங்க. உயில் எழுதி குடுத்தா உங்களுக்கு ஆயுசு குறையும் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குல்ல" அப்படின்ற மாரி சொல்றாப்புல. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டயும் கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. நீங்க உங்களுடைய சந்தோஷத்த பார்த்துட்டு, நானும் இதுக்கு ஓகே பண்ணிறேன். நாளைக்கே உடனே நானு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர வர சொல்லிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸர வர்றதுக்கான முயற்சியில ஏற்பாடுகள பண்ண ஆரம்பிச்சுறாரு. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அனாமிகா கேட்டுக்கிட்டே இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சித்ரா தேவி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் குடுத்துறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கௌதம வந்து ஜெயில்லேருந்து உடனே கூப்பிட்டுட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்கு வந்து எப்படி வந்து நம்ம சூர்யா மட்டும் வாரிசாக முடியும்? என் மகன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. சூர்யாவுக்கு கிடைச்சிச்சா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.